Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். VVD 80 years of legacy in consumer goods. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவின் கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. மாநாடு பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் பேசின பேச்சை சாராம்சமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அரசியலை தெரிந்திருக்கிறார், தெளிவு பெற்றிருக்கிறார் என்பது தெரிகிறது. விஜய்கிட்ட இருக்கிறவங்க ஒரு அணில் குஞ்சுகள், அவங்களுக்கு அரசியல் தெரியுமா, எதிர்காலத்தை பற்றி புரியுமா, வெறும் நடிச்சுட்டு தானே வர்றாரு, எந்த உடனே முதலமைச்சரா அப்படிங்கிற நேரத்தில் எனக்கும் விஷயம் தெரியும் அப்படிங்கிறத நேற்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்னொன்று, இதுவரை அதிமுகவை நேரடியாக விமர்சிக்காத விஜய் இந்த முறை நேரடியாக விமர்சித்தது மட்டுமல்ல, ஒரு பொருட்டாவே மதிக்கலை, செத்த பாம்பெல்லாம் நான் அடிப்பேனா அப்படிங்கிற அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறார். இது உள்ளபடியே ஒரு அதிமுகவினுடைய நிர்வாகியாக அதிமுக மீண்டும் தன்னுடைய பழைய பலத்தோடு இருக்கணுங்கிற நினைக்கிற என் போன்ற நிறையா பேருக்கு அதிமுகனுடைய பலகீனம் உள்ளபடியே வருத்தத்தை தான் கொடுக்குது. அந்த பலகீனத்தை விஜய் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. நேற்று அதை வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறார். இது உங்களுடைய கருத்தை நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் அவர்கள் மாநாடு பார்த்தாரா? என்ன சொன்னார்? என்ன பகிர்ந்து கொண்டார்? இல்லை, அவர் போகிற போக்குங்கிறது நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்கிறார். ஏற்கனவே விஜய்க்கு தனது தார்மீக ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அதிமுக பயன்படுத்தியிருக்கணும். யங்ஸ்டர்ஸ் நேற்று நம்ம நிறையா பார்த்தோம். இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிகமாக இருந்தாங்க. அப்போ அதிமுகவில் தான் இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறைன்னு நாம் ஒரு அமைப்பவே புரட்சி தலைவி அம்மா ஏற்படுத்தினாங்க. மாணவர் அணின்னு ஒரு அமைப்பு இருந்தால் கூட அதையும் தாண்டி இந்த அப்படி படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவாங்கள்ல, அந்த 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே, இவங்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு அணியை உருவாக்கணும்னு சொல்லி தான் புரட்சி தலைவி அம்மா மிகுந்த ஆய்வுக்கு பிறகு இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அந்த பாசறை அதிமுகவில் செயல்படலை. மாணவர் அணி மழுங்கி போயிடுச்சு. இளைஞர் அணி எங்கே இருக்குன்னே தெரியாமல் போச்சு. தான் ஒருவன் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், தன்னை மட்டுமே ஃபோக்கஸ் செய்யப்பட வேண்டும் சொல்லி எடப்பாடி தனக்கு மட்டுமே என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துறதுனால அதிமுகங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தன்னுடைய தகுதியிலிருந்து தரத்திலிருந்து கீழே இறங்கியிருக்கு. அதை விஜய் போன்ற ஆட்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. இல்லை, அதை ஓபிஎஸ் அவர்கள் உணர்றாரா? கண்டிப்பாக உணர்றாரு. நம்ம கட்சி இப்படி போனதுக்கு காரணம் அதைத்தான். நேற்று கூட விஜய் அவர்கள் பேசும்போது அப்பாவி தொண்டர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க, எப்பேற்பட்ட கட்சி, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது உண்மையான்மே அதிமுக தொண்டர்களாக இருக்கக்கூடிய லட்ச மக்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும். இன்றைய அதிமுக நிலை என்னவா இருக்குது, எப்படி பிரிஞ்சிருக்கு, பிளவுபட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நேற்று இரவு கூட எடப்பாடி பழனிசாமி வரலாறு தெரியாமல் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய்க்கு நேம் சொல்லாமல் மறைமுகமாக விமர்சிச்சிருக்காரு. ஓபிஎஸ் இதை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது நம்ம ஒரு புரிதலுக்காக நான் விஜய் வரலாறு தெரியாமல் பேசுகிறாரு, உழைச்சுத்தேன் புரட்சி தலைவரும் உழைச்சுத்தேன் முன்னேறினாங்க அப்படின்னா விஜய் உழைக்காமல் நீ வர்றியான்னு கேட்குறாரு. அதனுடைய பொருள் அதுதான். எடப்பாடி எப்படி வந்தார்? ரொம்ப உழைச்சிட்டாரா? உழைச்சி தானே வந்தார். இப்படி டேபிள் கடியில் ஊர்ந்து போய் வந்ததா? கழக செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படிலாம் சொல்கிறாருல்ல அவரு. அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது. உழைப்புக்காக இவர் எந்த இடத்துலையும் எந்த பதவியும் அடைஞ்சதில்லை. இப்போ கூட அபகரிப்பு நாயகனா இல்ல, நம்ம இபிஎஸ் பத்தி தனியாவே பேசலாம். அப்படித்தான் அவர் இருக்கிறார். விஜயனுடைய இந்த பேச்சு அதிமுக தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஓபிஎஸ் முடிவு அடுத்த கட்டமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அதாவது எடப்பாடியினுடைய பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை நான் ரீச் பண்ணியிருக்கிறேன்றார். 3000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பயணிச்சிருக்கிறேன்றார். 100 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூடயா புரட்சி தலைவர் சிலையோ புரட்சி தலைவி சிலையோ இல்லை? நீங்கள் ஆரம்பிக்கும் போதே புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவியோ வழிபட்டு ஆரம்பிச்சிங்களா? நினைவிடத்திற்கு சென்றிருக்கீங்களா? அவர்கள் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறீங்களா? என்ன நோக்கம்? யார் நீங்கள்?
பல இடங்களில் எடப்பாடி படத்தை மட்டும் போட்டு அதிமுக கொடி பிடிக்கிறீங்களே, அந்த கட்சியை நிறுவியவர், அந்த கட்சியை மாபெரும் மக்கள் கழகமாக மாற்றியவர், 2 மாபெரும் மக்கள் தலைவர் இருக்காங்கல்ல, எப்படி எளிதாக மறந்துட்டீங்க? எம்ஜிஆர் மறந்துட்டார். அப்போ இபிஎஸ் மறந்ததனுடைய விளைவு தானே விஜய் தூக்கி நிறுத்துறாரு. இன்றைக்கி கொய்யாமையான்னு கத்துனதுனால என்ன பிரயோஜனம்? யார் தூக்கி பிடிக்கணும்? எந்த கட்சி புரட்சி தலைவரை மாபெரும் பிம்பமாக காட்டணும்? அதிமுக தானே செய்யணும். அதிமுக நிறுவனர் தானே அவர். அதுவும் ஏழை எளியவர்களுக்காக, மக்களின் நலன்களுக்காகவே எல்லா கட்சியும் தலைவர் கூடி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த பார்ட்டியாக இருந்தாலும் பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகார மையமாக இருக்கிறவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி இல்லையே. தொண்டன் ஆரம்பித்த கட்சியில் தலைவர் தன்னை உறுப்பினரெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. அந்த கட்சியை நீங்கள் எப்படி ஆக்கி வச்சுருக்கிறீங்க? எடப்பாடிங்கிற ஒரு ஆளுக்கான கட்சியாக தானே நீங்கள் மாற்றி வச்சுருக்கிறீங்க. அதனால தானே தொடர் தோல்வி. அதைத்தான் விஜய் அறுவடை செய்ய பார்க்குறாரு. அதிமுக உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, இப்போ விஜய் பக்கம் போகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அதிமுக தொண்டர்களை இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. விஜய் பக்கம் போகலாமாங்கிறது நிரந்தரமாக போகலாமாங்கிறது இல்லை. அதிமுக தொண்டர்கள் அப்படியே இடம் பெயர்ந்துருவாங்க, புலம் பெயர்ந்துருவாங்க. அவருடைய நோக்கம் அறுவடை செய்யணும். அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, ஒரு வெறுப்பில் இருக்காங்க, ஒரு வேதனையில் இருக்கிறாங்கல்ல, உண்மையிலே இருக்கிறாங்க. விஜய்க்கு தெரியுது அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னு, முதலமைச்சருக்கு தெரியுது, பல எதிர்க்கட்சிகளுக்கு தெரியுது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அதிமுக பிரிஞ்சிருக்கிறது நல்லது இல்லைங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதை யார் கேட்க மாட்டேன்றா? யாருக்கு புரிய மாட்டேன்றது? பழனிசாமிக்கு மட்டும்தான். இதை புரியாத தலைவர் இருந்துட்டு போகிறாரு. நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், நான் புரட்சி தலைவர் ரகசிய ஃபாலோ பண்ணுறேன், அறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறேன், அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இது யாருடைய பலகீனத்தால் நிகழுது? எடப்பாடியினுடைய பலகீனம் விஜய்க்கு பலமாக போகுது. அப்படி ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தலாமா? இன்னொரு கட்சி நம்ம கட்சியினுடைய வாக்கை அபகரிக்கிறதுக்கு விடலாமா? அது ஒரு தலைமையா? அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு ஏற்படணும்? இதைத்தான் நம்ம சொல்கிறோம். கட்சி பிளந்திருந்தா, பிரிஞ்சிருந்தா, விஜய் மட்டுமல்ல, போன முறை சீமானும் அறுவடை பண்ணார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீமானும் அறுவடை பண்ணார். எடப்பாடியினுடைய எதிர்ப்பை பிஜேபியும் அறுவடை பண்ணுச்சு. 2.5% இருந்த பிஜேபியின் வாக்கு வங்கி திடீர்னு 11%, 12% எப்படி உயருது? கூட்டணி 10க்குள்ளே தாண்டாத பிஜேபி கூட்டணி எப்படி 18% போகுது? 35-45% இருந்த அதிமுகவின் வாக்கு வங்கி எப்படி 20% குறையுது? இதெல்லாம் ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டாமா? தன்னை எடப்பாடி தொகுதியில் ஜெயிச்சா போதுமா? சேலம் மாவட்டத்துக்குள்ளே மட்டும் அதிமுக இருந்தால் போதுமா? அதிமுக ஒரு மாவட்டத்துக்கும், ஒரு பகுதிக்கும், ஒரு தொகுதிக்குமான கட்சியா? அதை புரிய வேண்டாமா? இதை நேற்றைய கூட்டத்தில் விஜய் உணர்த்தியிருப்பார். இதுக்கப்புறமும் எடப்பாடிக்கு உணர மனமில்லை, இந்த கள யதார்த்தம் புரியலை அப்படின்னா அவருடைய தோல்வி அரசியலில் மாபெரும் வீழ்ச்சியாகத்தான் மாறும். உணரலைன்னா அவருடைய தோல்வி உறுதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஓபிஎஸ் இன்னும் காத்திருக்காரா? இது மாதிரி நம்ம அதிமுகக்குள்ளே மீண்டும் நம்ம தைரியமாக உள்ளே போக முடியும் அப்படின்னு? இல்லை, ஓபிஎஸ் இல்லைன்னா அதிமுக இல்லை. புரட்சி தலைவர் இல்லைன்னா அதிமுக இருந்திருக்குமா? புரட்சி தலைவி இல்லைன்னா அதிமுக இருந்திருக்குமா? அதே மாதிரி தான் இன்றைக்கு ஓபிஎஸ்ங்கிறவர் அதிமுகவின் முகம். அவர் தவிர்த்துட்டு, அவரை புறந்தள்ளித்துட்டு, எடப்பாடி மாதிரி அபகரிப்பாளர்கள் அதிமுகவை கைப்பற்றணும்னு நினைக்கலாம். பணத்தை பயன்படுத்தி அதற்கான சூட்சுமங்களை வைக்கலாம். வெற்றி கொடி இருக்கு. இல்லை, அப்போ இபிஎஸ் பதிலுக்காக ஓபிஎஸ் காத்திருக்காரு. பதிலுக்காக இல்லை, இந்த தொண்டர்கள் புரிஞ்சுக்கிடணும், இந்த நிர்வாகிகள் தெரிஞ்சுக்கிடணும், பழனிசாமியினுடைய எஸ்பி வேலுமணி, தங்கமணிலாம் புரிஞ்சுக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லா பேரும் எடப்பாடியை தவிர்த்து விட்டு மேல்மட்ட நிர்வாகியிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பழனிசாமி இருக்கிற வரை அதிமுகவுக்கு வெற்றி வராது, பழனிசாமியால் பெற்று தர முடியாது. ஏன்னா இதற்கு ஒரு ரீசன் இருக்குது. அது சும்மா நம்ம பழனிசாமி பிடிக்கலங்கிறதுக்காகலாம் ஒரு குற்றமாக குறையாக சொல்லலை. தமிழக மக்கள் மத்தியில் பழனிசாமி எடுபடாத தலைவர், ஏற்கப்படாத தலைவர் அப்படிங்கிற பிம்பத்தை போய் சேர்ந்துருச்சு. இல்லை, ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ கட்சி பிளவாக இருக்குது. ஓபிஎஸ்ஸை திரும்ப அதிமுகக்குள்ள ஒருங்கிணைக்கணும், மற்ற அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய பிரிந்து போயிருக்கிறவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் நினைக்கக்கூடிய விஷயம். அதிமுக ஒருங்கிணைக்கணும்,
அது ஓபிஎஸ் தலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வெற்றி என்பது அதிமுகவுக்கு வரும். ஏனென்றால் புரட்சி தலைவர் எத்தனையோ பொதுச் செயலாளர்கள், உங்க டிமாண்ட் மிகப்பெரிய ஒரு டிமாண்டா இருக்கு. மிகப்பெரிய டிமாண்டெல்லாம் இல்லை. ஓபிஎஸ் தலைமையில அதிமுகனா இது திரும்ப பழைய கதையெல்லாம் ஆகுது. அப்படித்தான் இருக்கணும். நீங்கள் இடையில வந்த தலைவர் தானே, இடையில் வந்த ஏற்பாடு தானே. ஓபிஎஸும் விகேஎஸ் சொல்லக்கூடிய ஃபிஃப்த் கியர்ல போயிட்டு இருக்காரு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர் போட்டு போகணும்னா இன்னும் 4 நீங்கள் ஃபிஃப்த் கியரில் டாப் கியரில் போகிறோம்னு நினச்சி ரிவர்ஸ் கியர் போயிட்டு இருக்கீங்க. அதிமுக 45 வாக்கு வங்கி 20% குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் 3வது மிகப்பெரிய கட்சி அதிமுக. அதிமுகவுக்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பிரதிநிதித்துவமே இல்லை. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு அதிமுக. இன்னும் எடப்பாடி தலைமையில் போனால் அதுவும் இல்லை. இதுக்கு பேர் டாப் கியரா? ரிவர்ஸ் கியர். அவர் வேகமாக போகிறன்னு நினச்சிக்கிட்டு பின்னோக்கி ஓடிட்டுருக்காரு. எல்லோரும் முன்னோக்கி பறந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்த கூட்டம் கூடிய கூட்டம், எடப்பாடிக்கு வர்ற கூட்டம் கூட்டப்படுற கூட்டங்கிறத அவங்க கூட்டும் போதே நியூஸாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, விஷுவல்ஸாக நம்மளுக்கு கிடைக்குதா? அப்போ ஒரு அடிப்படை அறிவு வேணும், களம் எப்படி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்மையில் செய்தியாளர் சந்திப்பிலையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பல பேட்டிகள் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெற முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை ஒன்று வச்சார். அதை ஓபிஎஸ் கன்சிடர் பண்ணுற நிலைமையில் இருக்கார் இப்போ? ஏன்னா கூட்டத்தை ஓரளவுக்கு கூட்டியிருக்காரு. இது ஐயா பண்ருட்டியாரனுடைய கருத்து மிக ஆழமாக இருக்கும். நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் இடம்பெற்றவர். திராவிட இயக்கத்தினுடைய துவக்க காலத்திலிருந்து அவருடைய பங்கு அளப்பரிய பங்கு. அண்ணாவின் அமைச்சரவையில் எம்எல்ஏவாக இடம்பெற்றிலிருந்து ஆரம்பிக்கிறார். திமுக சட்டமன்றத்துக்குள்ளே நுழையும் போதே ஐயா பண்ருட்டியாரும் உள்ளே நுழைஞ்சிட்டார். சிறு வயதுலேருந்தே இருக்கிறார். இந்த முக்குளத்தூர் தென் மாவட்டம் வாக்கு வங்கிங்கிறது ஒரு அரசியலில் ஒரு வைப்ரண்ட் பிளேஸாகவே அது தொடர்ந்து பெற்றுட்டு வருது. 1967 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 63 பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்தவனுடைய இறப்பு. 61, 62 காலகட்டத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு திட்டமிட்டு ஒரு பொய் கொலை குற்றச்சாட்டை சுமத்தி அவர் சிறையில் வச்சு, சிறையில் பல கொடுமைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டு அவர் சிறையில் இருக்கும்போதே நோய்வாய்ப்படுகிறார். வெளியே வந்து அவர் இறக்கிறார். அந்த இறக்கும் போதே அவருக்கு தென் மாவட்டங்களில் அந்த முக்குளத்தூர் சமூகத்தில் மத்தியில் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தார், ஒரு தெய்வமாக மதிக்கப்படக்கூடியவருங்கிறத அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் உணர்ந்து கொண்டதனால் அவர் இறந்த இடத்துலேருந்து அவரை அடக்கம் செய்கிற பசுமன் கிராமத்து வரைக்கும் அவருடைய ஃபியூனரல் வண்டிலேயே பயணித்து அங்கேயே போய் இருந்து அந்த மக்களினுடைய கொந்தளிப்பிற்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் இவங்க உறுதுணையாக இருந்தாங்க. அந்த வாக்கு வங்கி அப்படியே என்ன ஆச்சுன்னா திமுகவுக்கு போச்சு அண்ணா இருக்கிறவரை. அப்புறம் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி திமுகவில் இருந்துச்சு. அதே மாதிரி 65 ஒரு மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஹிந்தியை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து பெரிய லெவலில் போராட்டம் பண்ணதை அதை திமுக அப்படியே லாவகமாக தன்வயப்படுத்துச்சு. அண்ணா எம்எல்ஏ கூட போட்டியிடாமல் அப்போ எம்பியாக தான் இருந்தார். திமுக ஆளுங்கட்சியாக வருங்கிறது அண்ணாவுக்கு கூட தெரியாது. 67 தேர்தலில் இளைஞர்களுடைய எழுச்சிமிகு இளைஞர்களின் புரட்சிமிகு போராட்டத்திற்கு அப்புறம் 67 ஆட்சிக்கு வந்துச்சு திமுக. அப்போ எல்லாரும் சேர்ந்து அண்ணாவை முன்மொழிஞ்சு முதலமைச்சராக ஆக்குனாங்க. அந்த முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட அண்ணா சொன்னார், இந்த முதலமைச்சராக திமுக வருவதற்கும் நான் முதலமைச்சராக ஆக்கப்படுவதற்கும் தம்பி ராமச்சந்திரனின் பங்கு அளப்பரியது. அவனுடைய பிரச்சாரமே திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்தியதுன்னு சொன்னார். அப்புறம் அந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு இளைஞர்களின் பங்கும் தென் மாவட்டத்தின் பங்கும் எவ்வளவு பெரியதாக இருந்துச்சோ அதே மாதிரி 72 எம்ஜிஆர் வெளியேற்றத்திற்கு பிறகு அதே இளைஞர்கள் எம்ஜிஆர் கட்சியில் இருக்க அப்போ ரசிகர்களை பூரா என்ன சொன்னாங்கன்னா விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி அதே இளைஞர்களை பட்டாளத்தை வச்சு 77 புரட்சித் தலைவர் அதே மாதிரி 73 அந்த எந்த சமூகத்தை திமுக பயன்படுத்தி கொண்டதோ அதே சமூகத்தை புரட்சி தலைவரும் பயன்படுத்தி கொண்டார். முதல் வேட்பாளராக மாயத்தேவரைத்தான் நிறுத்தினார். அந்த தென் மாவட்டத்தில் தான் போட்டியிட்டார். தன்னை முதலமைச்சர் ஆக்கியதே தென் மாவட்டம் தான். அந்த மக்களைத்தான் நம்பி போட்டியிட்டார். அதனால் அந்த மொத்த வாக்குகளும் அவரை நோக்கி திரும்பியது. 77 ஆட்சிக்கு வந்தார். இப்போ இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அந்த பகுதியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அது தென் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, அதிமுகவினுடைய புரட்சி தலைவியால் காட்டப்பட்ட அடையாளம் என்று சொன்னால் கூட அந்த பகுதி மக்கள், அதே முக்குளத்தூர் சமூகம், தென் மாவட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஒட்டுமொத்தமாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்படிங்கிற மனக்குறை
இன்றைக்கு தென் மாவட்டம் முழுக்க இருக்கு. அதான் ஓபிஎஸ் அந்த இடத்துல நீங்க பொருத்தி பாக்குறீங்க. இப்போ அதே மாதிரி அந்த பகுதியில் மாநாடு நடத்தினால விஜயுமே வந்து அந்த முக்குளத்தோர் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு சூழல் அமையுது தானே. அந்த ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அமைச்சர் முன்னாடியே இதை கணிச்சிட்டார். ஓபிஎஸும் விஜயும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைய சூழல்ல என்ன அரசியல் நிலவரம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. வெற்றி வாய்ப்பே தீர்மானிக்கும். ஏன்னா திமுகவுக்கு பெரிய பேஸ் இல்லை, எடப்பாடிக்கு சொல்லவே வேண்டாம், சுத்தமாக அவுட்டு. அப்போ உண்மையிலேயே பன்ருட்டியார் ஐயா சொல்கிற மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் ஓபிஎஸ் ஐயாவையும் சேர்ந்து இணைஞ்சா அது ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுக்குங்கிறது அவர் கணிப்பு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் இதுவரைக்கும் கணிச்ச கணிப்புகள் எல்லாமே பொய்யாகலை. முடிஞ்சவரை 90% அவர் கணிப்புப்படி தான் ரிசல்ட் நடந்தது. இந்த ரிசல்ட் இப்படித்தான் 2024 தேர்தல் ரிசல்ட்டு திமுக ஸ்வீப் பண்ணும்னு சொன்னார். தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியிலேயே திமுக ஸ்வீப் பண்ணும், அதிமுக ஒரு சீட்டு கூட வராது அப்படின்னு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே பன்ருட்டியார் தான் சொன்னார். அதே மாதிரி நடந்துச்சு. இல்லை, அதான் நம்ம இன்னைக்கு வருவோம். இன்றைய சூழலில் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டை பார்த்துருப்பாரு, நேற்று ஈவினிங் பார்த்துருப்பாரு. அவருடைய மனநிலையை உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? இல்லை, இந்த மாநாட்டுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இல்லை, இன்னைக்கு ஏதாவது நீங்கள் ஆலோசனை கூட்டம் அல்லது வந்து அடுத்த கட்ட இப்பயே முடிவு பண்ண முடியாதுல்ல, இன்னும் காலம் இருக்குது. இன்னும் தேர்தலுக்கு 7-8 இல்லை, ஓபிஎஸ் விஜயோட போறது தொடர்பாக 2 விதமான கருத்து இருக்கு. உங்க அந்த அணியிலேயே 2 விதமான கருத்து இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு சில நபர்கள் வந்து திரும்ப நம்ம அதிமுகவோடய போயிடலாம், பாஜக கூட்டணியோடய போயிடலாம் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் விஜயோட போகலாம் அப்படிங்கிற தரப்பினர், 2 தரப்பினர் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன். அதாவது எப்படின்னா, முதல் சாய்ஸ், முதல் தேர்வு அப்படிங்கிறது அதிமுகவை பலப்படுத்துவது. புரட்சி தலைவர் கட்சியை, புரட்சி தலைவி வளர்த்த கட்சியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம். அதற்காக பழனிசாமியை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, மீண்டும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லணுங்கிறதும் நம்ம நோக்கம் இல்லை. ஏன்னா அப்படி சொல்லித்தான் தோல்வி அடைஞ்சிட்டோம், முன்னிலைப்படுத்தித்தான் ஃபெயிலியரை சந்திச்சிட்டோம். அதனால் ஃபெயிலியர் மாடலாக மறுபடியும் நாம் முன்னிலைப்படுத்த முடியாது. அப்போ எல்லா நிர்வாகிகளும், எல்லா தொண்டர்களும், மேலிருந்து கீழ் வரைக்கும் அனைவரும் மீண்டும் அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். விஜய மறுபடியும் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நம்ம பிரதான நோக்கம். ப்ரையாரிட்டி அது இல்லை, ப்ரையாரிட்டி அடுத்த ப்ரையாரிட்டியாக தான் நம்ம வச்சிருக்கோம். விஜய்ங்கிறது ஒரு கூட்டணிக்கான ஒரு ஆப்ஷன். ஆனால் நம்ம நோக்கம் அதிமுகவை பலப்படுத்துவது. அதனால தான் அவர் இன்னமும் தனிமையில் பொறுத்திருக்கிறார். பல கட்சிகள், பல பெரிய கட்சிகள், மத்திய கட்சிகளோ மாநில கட்சிகளோ அமைச்சர் தரேன், மத்திய அமைச்சர் தரேன், கவர்னர் தரேன்னு பல பொறுப்புகளை தருவதற்கு முன் வந்தாங்க. இந்த அதிமுக ஒன்றிணைங்க வேண்டும் என்பதற்காக, ஒரே சிந்தனைக்காக மட்டும்தான் அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தார். அது தொடர்ந்து தள்ளி போடப்படுகிறது. அந்த அதிமுகவின் பிரிவிலையும் பிளவிலையும் பிறரெல்லாம் குளிர்காயிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வெளியில் வர வேண்டிய சூழ்நிலையை ஏற்பட்டுச்சு. அதனால் நம்மளுடைய பிரதான நோக்கம் அதிமுக ஒன்றுபடணும், ஒற்றுமை ஏற்படணும், ஒருங்கிணைந்து செயல்படணும். அதற்கு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ்ஏ தொடரணுங்கிறது தான் நம்மளுடைய பிரதான நோக்கம். உங்களுடைய பிரதான கோரிக்கை இது ஒன்றா இருக்குது. ஒருவேளை நடக்காத பட்சத்தில் கூட்டணிக்காக நம்ம வந்து விஜயோட போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அப்படின்னா, அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஒரு தரப்பினர் இல்லை விஜயோட வேண்டாம் அப்படின்னும், அதே மாதிரி விஜயோட போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சூழல் இப்போதான் இப்பயே இருக்கு. 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ் முடிவெடுக்க முடியாம தடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற பார்வை இப்போலேருந்து வர. இருவேறு கருத்து மட்டுமல்ல, பலவேறு கருத்துக்கள் வரும். ஒரு கட்சியில் ஜனநாயக பூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சிந்திப்பாங்க. அப்படி ஒரு கருத்து இருக்குதான்? இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தலைவர் கேட்டு எது பெஸ்ட்டான சாய்ஸோ அதை தேர்ந்தெடுப்பார். ஏன்னா யார் கருத்தையும் நம்ம புறந்தள்ள முடியாது. நல்ல பல கருத்துக்களை யார் சொன்னாலும் நம்ம அதை கேட்கணும். எது நம்மளுக்கு சாதகமாக இருக்குதோ அதை தலைவர் பயன்படுத்துவார். இப்போ பாஜகவோட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்பட்டு இருக்கா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. பேச்சுவார்த்தைக்கான தேவை நாகேந்திரன் அவர் விருப்பப்பட்டா நான் வந்து பண்ணித்தரேன், ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னார். டிடிவி தினகரன் வருத்தமே படுறாரு. அது வெளிப்படையாகவே 2-3 இடங்கள். நம்ம நோக்கம் பிஜேபியிலேருந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம். மறுபடியும் என்டிஏ கூட்டணியை தூக்கி பிடிக்கிறதும் பாஜகவை தாங்கி பிடிக்கிறதும் நம்மளுக்கு வேலை கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஒரே நோக்கம் தன்னை வளர்த்து ஆளாக்கிய கட்சி. தான் இந்த அளவுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறேன் என்றால் அதற்கு ஒரே கட்சி அதிமுக தான் காரணம்.
அந்த கட்சியினுடைய வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் எதிர்கால ஆட்சிக்கும் என்னை நான் முழுமையாக ஒப்படைப்பது தான் எனக்கு சிறந்ததாக இருக்கும். அதுதான் இந்த கட்சிக்கு நான் செலுத்துகிற நன்றி கடன் தான் அவர் சொல்கிறார். அதனால் அதிமுக இணைப்பு தான் அவருடைய ஒரே நோக்கம், லட்சியம். அதற்காக இயங்குறதுனால நம்ம கூட்டணிக்காக ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாமல் இருந்தால் ஒரு பேச்சுங்கிறது இல்லை. பழனிசாமி தான் இந்த இணைப்பிற்கும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பிற்கும் ஒத்துழைக்காமல் இருக்கிற ஒரு அதிகார வெறியோ பதவி மோகமோ கொண்டு அவர் புரியாமல் கள நிலவரம் தெரியாமல் திரிகிறார். அது இப்படியே தொடர்ந்துராது. ஏன்னா அவர் 1000 ஆண்டு காலம் வாழணுங்கிற மாதிரி வரமெல்லாம் வாங்கி வரல. அதே போல் இந்த தொண்டர்களும் இந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கணுங்கிற முடிவுகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 96 அம்மா தோல்வி அடைஞ்ச போது அம்மாவை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்துக்குள்ளே விடாமல் விரட்டிய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள். அம்மாவை கட்சி அலுவலகத்துக்குள்ளே போக முடியவில்லை, தோல்விக்கு நீதான் காரணம்னு சொல்லி கோஷம் போட்டாங்க. அப்போ ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு கோஷம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சு அரசி ஆராய்ஞ்சு தனித்தனியாக ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு 96 ஐயா PH பாண்டியன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதிருப்திக்கு என்ன காரணம்னு சொல்லி அவங்கள அதிருப்தியாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் 98 பாராளுமன்ற தேர்தலுக்கு வைகோ வீடு, டாக்டர் ராமதாஸ் வீடு, கம்யூனிஸ்ட் தலைவர் அன்னைக்கு பாண்டியன் வீடு, அவங்கவுங்க இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஒரு கூட்டணிக்கான வியூகத்தை வகுத்து 96 சட்டமன்றத்தில் தோத்தாலும் 98 பாராளுமன்றத்தில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற முடிஞ்சிச்சுன்னா அந்த அம்மாவின் வியூகம் மட்டுமல்ல, தோல்விக்கான காரணம் என்ன, அதிருப்திக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சு தெளிஞ்சு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவை ஒரு தலைவர் நிச்சயம் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா அந்த தலைமையவே தூக்கி எறியணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அது சுற்றுப்பயணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவரே குறிப்பிட்டு சொன்னார். இப்போ அண்மை காலமாக நிர்வாகிகளுக்கான அந்த பட்டியல் ஒவ்வொரு மாவட்டமாக போடுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கண்டன அறிக்கைகள்லாம் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ எப்போ அந்த சுற்றுப்பயணம் தொடங்க போகுது, எப்போ மக்களை சந்திக்க போகிறாரு, ஓபிஎஸ்னுடைய அடுத்த முடிவு எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்? சந்திப்புக்கான பயணத்திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் டூர் சார்ட்டுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. முழுமையடையும், இந்த பணி முழுமையடையவும் நிச்சயமாக பொதுமக்கள் மற்றும் தொண்டர் சந்திப்பு பயணம் இருக்கும். மக்களை விரைவில் சந்திப்பார். ஓரிரு மாதங்கள்லேயே அதுக்கான முழு பயணத்திட்டம் வகுக்கப்பட்ட உடனே அந்த வேலை நடக்கும். அது விரைவில் நடக்கும். ஜெயக்குமார் எம்ஜிஆர் அந்த புகைப்படமாக இருக்கட்டும், எம்ஜிஆரை பற்றி பேசினதாக இருக்கட்டும், அது பற்றி விஜய் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் யுத்திக்காக அந்த மாதிரி பண்ணுறாரு, முழுக்க ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் விஜய் பயன்படுத்துறத பற்றி அப்போ ஓகேங்கிறாரா? அப்போ பயன்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரா? ஏன்னா அதிமுக அதுக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு, ஜெயக்குமார் இப்படி சொல்கிறாரு, நீ காலையில் கூட RB உதயகுமார் ஒரு கருத்து வைக்கிறாரு. அப்போ ஓபிஎஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரா எம்ஜிஆர் பெயரை? எம்ஜிஆர் பெயரை முழுமையாக யார் பயன்படுத்தணும்? அதிமுக தொண்டர்கள் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவங்க தானே கிளைம் பண்ணணும், அவங்க தானே முன்னிலைப்படுத்தணும். எடப்பாடி படம் பெருசாக இருக்கா, எம்ஜிஆர் படம் பெருசாக இருக்கா கேட்குறேன் நான். ஒரு சில நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் தான் இருக்குது, ஜெயலலிதா. எந்த நிகழ்ச்சியில்? ஏதாவது ஒன்று. எடப்பாடி இப்போ சமீபத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி எதுலையாவது ஒரு இடத்துல புரட்சி தலைவர் படத்தையோ புரட்சி தலைவர் படத்தையோ பெருசாக போட்டு வந்திருக்கிறாரா? அவங்க இல்லாமல் பழனிசாமிங்கிற ஒரு ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருக்குமா? அது என்ன ஒரு சாதாரண பிம்பம். அவங்க ரெண்டு வரும் உலகத் தலைவர்கள் வியக்குகிற ஒப்பற்ற தலைவர்கள் இல்லையா? ஏதோ உங்களுக்கு பின்னாடி போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறார் விஜய்க்கு எதிராக எம்ஜிஆர். இப்போ விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு? விஜய் எப்படி போட்டிருக்கிறாரு? மதுரை மாநாட்டில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாரு? ரெண்டு பக்கம் இவர் சென்டரில் இருக்காரு. எவ்வளவு உயரத்துக்கு எவ்வளவு பெருசாக பயன்படுத்தியிருக்கிறாரு? அப்படி எங்கேயாவது பயன்படுத்திருக்கீங்களா? இந்த எடப்பாடிக்கு ஒரு மாநாடு நடந்துச்சுல, அதே மதுரையில் அங்கே எம்ஜிஆர் அப்படி தான் பயன்படுத்தினீங்களா? ஏதோ எடப்பாடி பெரிய சாதனையை சாதிச்சிட்ட மாதிரியும் பராக்கிரமசாலி மாதிரியும் தூக்கி நிறுத்துனீங்க. மக்கள் காலில் போட்டு மிதிக்கிறான்ல. எந்த தேர்தலையாவது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குறானா? அப்போ அறிவு வேண்டாமா? மக்கள் நம்மளை ஏற்றுக்கலைங்கிற புரிதல் வேண்டாமா? இன்றைக்கி விஜய் பயன்படுத்தினான்னு கும்மாளம் போடுறீங்களே, கூப்பாடு போடுறீங்களே, நீங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கணும். இல்லை சார், அவர் பயன்படுத்துறத பற்றி அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சுருக்காங்க. ஓபிஎஸ் இன்னொன்று மறைந்த தலைவர்களை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? அப்படி ஏதாவது தடை உத்தரவு? ஓட் பேங்காக பார்க்கும்போது
அது டைவர்ஷன் ஆகுது, Diversion convert ஆகுது, அந்த கட்சிக்கு இப்ப போகுது. அம்மா இருந்தாங்க, அம்மா தலைமையில் இருந்தாங்க. இல்ல கலைஞர் புகைப்படத்தை அதிமுக காரங்க பயன்படுத்த மாட்டாங்கல்ல? பயன்படுத்த முடியுமா? அதிமுக மட்டும் இல்ல, பிற கட்சிக்காரங்க பயன்படுத்துறாங்களா? ஏன் பயன்படுத்தல? ஏன்னா திமுக வலுவா இருக்கு. அதிமுக அம்மா இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் படத்தை வேற யாரும் பயன்படுத்தினாங்களா? வேற மாநாட்டில் யூஸ் பண்ணாங்களா? ஏன்னா அதிமுக வலுவா இருந்துச்சு. ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற 2 தலைவர்கள் தலைமை தாங்கினாங்கல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்கல்ல, அப்ப இன்னொருத்தவங்க பயன்படுத்தினாங்களா? இன்னைக்கு ஏன் பயன்படுத்துறாங்க? நீங்க வீக்கா இருக்கீங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஓபிஎஸ் எம்ஜிஆர் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துறாருன்னா அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை அல்லது இது மாதிரி பயன்படுத்தக்கூடாது, ஏன் வந்து இப்படி பண்றீங்க அரசியல் ரீதியா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கலாம். பாடாத புகழ அவர் பாடுறாருங்க. யார் புகழ யார் பாடி இருக்கணும்? புரட்சி தலைவர் புகழத்தானே பாடியிருக்கணும். விஜய் மேடையில் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் யார் பாட்டை பாடினாரு? விஜய் படத்தில் எவ்வளோ பாட்டு இருக்கு, விஜய்க்கு இருக்குல்ல பாட்டு, தலைவான்னு பாட்டு இருக்குல்ல, ஏன் அது அவர் பயன்படுத்தலை? யாரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு? சரி, 100 தொகுதிகளில் போனார்ல எடப்பாடி பழனிசாமி, எந்த இடத்துல எம்ஜிஆரை பயன்படுத்தினார்? எம்ஜிஆர் புகழை படிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துல அம்மா புகழை பேசியிருக்கிறாரு? பேசணும்ல, பயன்படுத்தணும்ல. ஓஹோ, எடப்பாடி தூக்கி பிடிச்சிட்டா மக்கள் ஓட்டு போட்டோன்னா காரி துப்பிடுவான், ஓட்டு விழாது. அப்போ இதுதான் அதிமுகவினுடைய மனநிலை, தொண்டர்கள் மனநிலை. யாரா அவன் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் பயன்படுத்தாமல் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்காங்கங்கிற விஷயத்த யார் தெரிஞ்சிருக்கா? யாருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க? களத்துக்கு விஜய் வரல, ஃபீல்டில் இறங்கலை, ரோட்டுக்கு வரல, மக்களை சந்திக்கலைன்னு சொல்கிற விஜய்க்கு உண்மையிலே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு, வெளியே வரல தான் உண்மைதான் அந்த விமர்சனம் குற்றச்சாட்டும். ஆனால் மக்கள் பல்ஸ் பிடிக்க தெரியுதே, மனநிலை பிடிக்க தெரியுதே. சரி, ஓகே, விஜய்க்கு பிடிக்க தெரிஞ்சிருக்கு. ஓபிஎஸ்க்கு எப்போ பல்ஸ் பிடிச்சி மக்களை வந்து சந்திக்க போறாரு? அதுக்கான வேலைகளை தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சதுனால தானே சொல்கிறோம் அதிமுக பலகீனமாக இருக்குடா, ஒன்றா சேர்றதுக்கான வழியை பாருங்கடான்னு அதுதானே சொல்கிறோம். அவர் டெய்லி மக்களின் களத்தில் சந்தித்து தானே இருக்காரு. ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போகிறாரு, ஒரு விசேஷத்துக்கு போகிறாரு, களத்தில் இருக்கிறாரு. எதை நினச்சி அவர் சொல்கிறாரு? ஏன் ஒருங்கிணைப்புக்கு சொல்கிறாரு? எந்த பதவியும் எனக்கு வேண்டாம், நிபந்தனையற்ற நான் ஆதரவை நான் அதிமுக எதுக்கு சொல்கிறாரு? ஏன் சொல்லணும் அவர்? அப்போ இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறது தானே. யாருக்கு அந்த மனசு இல்லை? அப்போ இன்னொருத்தன் அறுவடை பண்ணுவான்ல. உங்கள் வீக்னஸ்ஸு நீங்களும் நானும் எதிரி, சண்டை போடுறோம். சண்டை போட்டால் நீங்கள் வலுவாக இருப்பீங்க, என்னை அடித்து சாச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்போ நீங்கள் வலுவை இழக்கிறதுக்கு இன்னொருத்தன் காரணமாக இருந்தால் அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? ஒரு போர்க்களம்ங்கிறது என்ன? எதிரி வலிமை என்னன்னு பார்க்கணும், நம் வலிமை என்னன்னு பார்க்கணும். எதிரி வலிமையை விட நம் வலிமையை கூட்டணும். அப்படின்னா தான் எதிரி படையை சாய்க்க முடியும். நீங்கள் எதிரிக்கே கொண்டு போய் ஆயுதத்தை கொடுக்குறீங்க. புரட்சி தலைவருங்கிறதும் புரட்சி தலைவிங்கிறதும் அந்த லெகசிங்கிறதும் ஒரு பெரிய ஆயுதம் இல்லையா தேர்தல் களத்தில்? அந்த லெகசியை விஜய் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதிமுக ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருந்தால் விஜய் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்தியிருப்பாரா? அப்படி ஒரு ஃபோட்டோ அங்கே போட்டிருந்தா ஒன்றா இருந்த அதிமுகக்காரர் அந்த ஃபோட்டோவை போட்டு கீழே இழுத்துருக்க மாட்டானா? ஆட்சேபனை வந்திருக்கும்ல. இன்னைக்கு ஃபோட்டோவை பயன்படுத்துறது மட்டுமில்ல, புகைப்படத்தை பயன்படுத்துறது மட்டுமில்ல, அதிமுக ஓட்டு வங்கியும் சேர்த்து அறுவடை செய்ய போகிறேங்கிற அளவுக்கு விஜயால் எப்படி பேச முடியுது? ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக தமிழ்நாடு அரசியல் காத்திருக்கு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Holidays-naale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். VVD 8 years of legacy in consumer goods.